சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். செவந்தி வேண்டாம். செவந்தி சொன்னா கேளுடி. வேண்டாண்டி. செவந்தி சொல்றத கேளு. இதெல்லாம் தப்புடி. வேண்டாம்மா. செவந்தி சொன்னா கேளு. சொல்றத கேளுடி. குழந்தை கடந்துட்டா செவந்தி. தமிழ் கடச்சிட்டான். இதோ குழந்தை கடச்சிட்டா செவந்தி. உன்னுடைய வேண்டுதல் தான் நிறைவேறிடுச்சுல்ல. குழந்தை தான் கிடைச்சிட்டானே. பாலை எடுத்து குடிச்சு விரதத்தை முடிச்சுக்கம்மா. ஏறாதா குழந்தை எங்க இருந்தா எப்படிமா கிடைச்சா? என் பையன் கேக்குறான்ல, குழந்தை எப்படிமா உனக்கு கிடைச்சது? பாட்டி, குழந்தை எங்க வீட்ல தான் இருந்தான். ஏமா உங்க வீட்ல இருந்தானா? என்னம்மா சொல்ற? எங்க வீட்ல தான்ப்பா இருந்தான். ஒரு ஆட்டோக்காரன் தூக்கிட்டு போயிட்டான். எப்படியோ கஷ்டப்பட்டு அவன்கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்து எங்க வீட்ல தான் வச்சிருந்தோம். அதனாலதான் ஒன்னும் சொல்ல முடியல. என்னக்கா என்னென்னமோ சொல்றீங்க? தொலைஞ்ச குழந்தை உங்ககிட்ட எப்படி வந்தா? அந்த ஆட்டோக்காரன் யாரு? அவன் எதுக்கு தூக்கிட்டு போனா? எனக்கு ஒன்றும் புரியலக்கா. ரகு, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. கோவில வச்சு நம்ம எதுவும் பேச வேண்டாம். ஏதோ தப்பு நடந்திருக்கு. அந்த தப்ப கோவில்ல பேசி ஒருத்தர் மேல ஒருத்தர் மண்ணை வாரி அடிச்சுக்க வேண்டாம். முதல்ல வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் நிதானமா பேசிக்கலாம். எனக்கு என் குழந்தை வந்ததே சந்தோஷமா இருக்கு.
அந்த சந்தோஷத்துக்கு நடுவுல இவன் எப்படி காணாம போனா, எதனால இவனை தூக்கிட்டு போனாங்கன்னு எதையுமே நான் தெரிஞ்சுக்க விரும்பல. எனக்கு என் குழந்தையோட நிம்மதியா இருக்கணும். ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்களேன். இவ கைக்கு எப்படி குழந்தை கிடைச்சது? என்னடா இது? விஷத்தை குடிச்சு இவ செத்துருவான்னு பார்த்தா பாலை குடிச்சிட்டு குழந்தையோட கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காளே. என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. செவந்தி, அந்த அம்மன் உன் குழந்தைய திருப்பி கொடுத்து உன் உயிரை மீட்டது இல்லாம எங்க உயிரையும் சேர்த்து மீட்டுட்டாடி. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாங்கெல்லாம் எப்படி உசுரோட இருப்போம்? ஏன் இப்படியெல்லாம் முடிவு எடுக்கிற? ஏமா, அதான் குழந்தை கைக்கு வந்துருச்சுல்ல, எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலான்னு செவந்தி சொல்லுதுல்ல, கொஞ்சம் அமைதியா இருமா. ஐஷு போலாம். சரிங்க அண்ணி. வாங்க போலாம். போலாமா? ஆமாப்பா. வாங்க போலாம். செவந்தி, உன் குழந்தை உனக்கு கிடைச்சிருச்சு, சந்தோஷம் தானே? ஆமா அண்ணி. குழந்தை எங்க கிட்டதான் இருந்துச்சு செவந்தி. நான் உன்கிட்ட எல்லாத்தையும் அப்புறமா விளக்கி சொல்றேனே. அண்ணி, குழந்தை உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. நீங்களே கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விரதமே இருந்தேன். தமிழ் வந்துட்டா. தமிழ் தமிழ் இந்த எங்கப்பா போன நீ? தமிழ் எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. கூட்டிட்டு போனா எப்படி இருக்கு தமிழ்? போன யார் உன்னை கூட்டிட்டு போனா? கேடா தமிழ் தமிழ் இங்க உட்கார். தமிழ் இங்க பாத்தியா போன? உன்னை ரொம்ப மிஸ் பண்ணோம். இங்க பாரு இங்க பாரு. என்ன விட்டு போய்ட்டல நீ. அம்மா இவ எங்கம்மா இருந்தா? ஆமாம்மா. யாருமே இவனை கூட்டிட்டு வந்தது? போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களா? என்ன செவந்தி சைலண்டா இருக்க? குழந்தைங்க கேக்குறாங்கல்ல, சொல்ல வேண்டியதானே? ரத்த சம்பந்தத்துல யாரோ எடுத்திருப்பாங்கன்னு அன்னைக்கு சொன்னியே, அந்த ரத்த சம்பந்தம் யாருன்னு சொல்லு.